எலான் மாஸ்கும் ட்ரம்பும் சேர்ந்து சுனிதா வில்லியம்ஸை காப்பாத்துறதுக்காக ராக்கெட் அனுப்புறாங்க அப்படின்றது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட செய்தி. நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி சமீபத்துல 14 மார்ச் 2025 அன்று அனுப்பப்பட்ட டிராகன் க்ரூ 10 விண்கலமானது சுனிதா வில்லியம்ஸை காப்பாத்துறதுக்காக அனுப்பப்பட்டது கிடையாது. அவங்க திரும்பி வரக்கூடிய விண்கலமும் இப்ப அனுப்பின விண்கலம் கிடையாது. ஜூன் 2024 அன்று போயிங் ஸ்டார்லைனர் உடைய விண்கலத்தை சோதிக்கிறதுக்காக 8 நாட்கள் பயணமா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் பயணம் மேற்கொண்டாங்க. பயணத்தின் போது ஸ்டார்லைனர் விண்கலத்துல கோளாறு ஏற்பட்டதுனால அவங்க திரும்பி பூமிக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுச்சு. அப்புறம் 28 செப்டம்பர் 2024 ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் க்ரூ 9 விண்கலமானது 2 விண்வெளி வீரர்களுடன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்தடைந்தது. சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் இந்த குழுவினரோடு சேர்ந்து 6 மாத காலம் பணிபுரிந்தாங்க. அந்த மாதிரி இவங்க அவங்களுடைய விண்வெளியில அவங்களுடைய பணிகளை முடிச்சுட்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2024 அனுப்பப்பட்ட விண்கலத்துல தான் இப்ப சுனிதா வில்லியம்ஸும் அவங்க கூட சேர்ந்து 3 பேர் பூமிக்கு திரும்புறாங்க.